வாழ்க்கை எளிமையானது. ஒரு சிறிய குடும்பம், ஒரு பசுமைச் சிறகு போல குழந்தை, ஒரு அன்புமிக்க மனைவி. ஆனால் அந்த அமைதியில் தீப்பிழம்பாக நுழைந்தது மது. ஒரு தோழனின் அழைப்பில் நடந்தது. தொடங்கிப்பாரு, மூளை சமாதானமாக இருக்கும் என்றான். அந்த ஒரு அடி ஒரு வாழ்வின் அடிமைத்துவத்தின் தொடக்கம். அவன் காலை மது, மாலை சிகரெட்டு. வேலை பறந்தது, பணம் சென்றது. வீட்டில் சோம்பல், மனைவியின் கண்களில் ஏமாற்றம், குழந்தையின் கண்களில் பயம். அவன் கோபம், அவமானம், ஏமாற்றம் எல்லாம் வீடு நெருப்பாக மாறியது. ஒரு நாள் மனைவி கூறினாள், இதை நீ விட்டுவிடவில்லை என்றால் நாங்கள் போகிறோம். அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தை உடைத்தன. அவன் கண்ணால் குடும்பம் விலகுவதை பார்த்தான். இல்லை, இப்போதே மாற்றம் என்று முடிவு செய்தான். மதுவை தொலைத்தான், சிகரெட்டை தூக்கி எறிந்தான். உடல் வலித்தது, ஆனால் மனம் உறுதியானது. அவன் ஒவ்வொரு நாளும் போராடினான், குடும்பத்துக்காக. ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு ஆண்டில் அவன் மாற்றம் முழுமையானது. இப்போது அவன் வேலை செய்கிறான், குழந்தையை பள்ளிக்கோ நெடுநடையில் அழைத்துச் செல்கிறான். மனைவியின் முகத்தில் மகிழ்ச்சி, குழந்தையின் கையில் அவன் கை. அது வெற்றி, பணத்தின் அல்ல, பழக்கத்தை வென்ற மனிதனின் வெற்றி. நான் போதையில் வாழ்ந்தேன், ஆனால் உண்மையான போதை என் குடும்பம்தான். அதனை காப்பாற்ற நானே மாறினேன். அவன் சொல்லும் வார்த்தைகள் பலருக்கும் மாறும் தூண்டிலாகும். மது ஒரு நிமிட சந்தோஷம், ஆனால் வாழ்நாள் சிதைவு. இன்று வாழ்கிறாய் என்றால் அது உன் குடும்பத்தின் காரணமாக. அதனை காப்பாற்ற முடியாதவன் வாழ்க்கையை வெல்ல முடியாது.